ஹலோ மக்களே 656வது வீட்ல போயிரலாம். போன எபிசோட்ல பார்த்தா சாஞ்சி டொஃப்ளமிங்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மாசா வந்துட்டு சாஞ்சியை காப்பாத்திட்டு உள்ள வந்துட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா, டேய் நீங்க ஒண்ணு இங்கே இருக்க வேண்டாம். உங்க கப்பலை தூக்கிட்டு ஜோவாங்குத ஏரியாக்கு நான் முதல்ல சொன்னோம்ல, அந்த ஏரியாக்கு நீங்க கிளம்புங்க. நான் இங்க உள்ள இதை பார்த்துக்கிட்டுன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் சாஞ்சியே வந்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க எதுக்கிட்ட இங்க இருந்து முதல்ல போகணும்? உன்னோட டார்கெட் கைடோ தான்னா ட்ரெஸ் ரோஸ்ல இருக்க டொஃப்ளமிங்கத்துக்கு உனக்கு என்னடா விஷயம்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள வந்து கூப்பிடா பஸ்ட்டை போட்டு அங்க இருந்து தப்பிக்கிறானுங்க. சாஞ்சிட்டு அவன் இப்படி என்ன சொன்னானே தெரியல. சாஞ்சி அக்செப்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா லாவை தான் கட்டுறாங்க. லா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு வழியா முகிவராக்கும் எனக்கு வந்து அந்த அலைன்ஸே முடிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னா என்னோட மெயின் பர்பஸே வந்து ஸ்மைல் ஃபேக்டரி அழிக்கிறதுக்காண்டி தான். அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இப்போ நான் உன்னை கொல்ல தேவை கிடையாது, கைடோவே வந்து உன்னை கொன்றுவான். ஏன்னா அந்த ஸ்மைல் ஃபேக்டரி அழிஞ்சிட்டா நீனே இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்பனா உன்னோட வாழ்க்கையை இழந்து அவங்கள வந்து நீ காப்பாற்ற போற அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். 13 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு என்ன பண்ணியோ அதை நான் திரும்பி கொடுக்க தான்டா வந்திருக்கேன் ஜோக்கர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஜியோலோவா வந்து கோவத்துல இருக்கா. அப்ப 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் நீ ரீபே பண்ண வந்திருக்க அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டா நானும் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ ஜியோல வந்து பிடிச்சி வச்சிருந்தா நம்ம என்ன மாதிரி ஃபேமிலிடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் சொன்னது கரெக்ட் தான்டா. நான் யங் மாஸ்டர் கண்டி என் வாழ்க்கையை கூட சாக்ரிஃபைஸ் பண்ண கூட யோசிக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது சொல்றான். நம்மளால சாம்பிள்ஸ் போட்டுட்டு இங்க இருந்து அவளை அந்த பக்கம் அனுப்பிட்டா. யங் மாஸ்டரை விட்டுட்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவ நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்றான் அவன். உன்னால எந்த அளவுக்கு ஓட முடியுமோ நீ ஓடிப்போன்னு சொல்றான். சொன்னோன்னு ஜியோல ஜெட்டு வேகத்துல அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. பிளாக் ஃபுட்டை நான் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பிளான் அந்த அளவுக்கு கரெக்டா போகலன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் சொல்றான் டொஃப்ளமிங்கம். டே உன்னோட ட்ரம்ப் கார்டு சீசரை நீ விட்டுட்டடா. ஸ்மைல் ஃபேக்டரி இப்போ உன்னை விட்டு போக போகுது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னோட முடிவுடா டொஃப்ளமிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத ரீசனுக்கு ஏமலை ஏன்டா நீ கோவப்படுக்கிறேன்னு சொல்றான் அவன். நான் ஒன்னும் ஓமல வன்மத்தையோ கோவத்தையோ வைக்கவே இல்லை. என்னோட வாழ்க்கை முழுக்குமே நான் அர்ப்பணிச்சதே இந்த நாளுக்காண்டி தான் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். போட்ட பொருள சுத்தி இருக்க மீன்லாம் துண்டுதுடா போயிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான் ட்ரஃப்ளகர்லா. டொஃப்ளமிங்கமோ அட்டாக்க கட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் பவரை யூஸ் பண்றான். பார்த்தா நம்மளும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டே இருக்கான். பார்த்தா டொஃப்ளமிங்கம் வேற லெவலா பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த அயன் பிரிட்ஜை உடைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அதுவே துண்டு துண்டா போயிருச்சு. அங்கே சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா சன்னி கப்பலை தான் காட்டுறாங்க. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், டொஃப்ளமிங்கத்தையும் ட்ரஃப்ளகர்லாயும் விட்டுட்டு சொல்லிட்டு சோப்பர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். டே காய்ஸ் நீங்க எதுக்கு சுத்தி சுத்தி பார்த்துட்டே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாமியே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க என்னன்னு பார்த்தா ப்ரூக்கோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் 45 டிகிரில சாஞ்சிருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாரா காட்டா, நம்ம என்ன பிரச்சனையில இருக்குன்னு சொல்லிட்டு நாமியோ கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஃபுல்லா கிளவுடா இருக்கு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் அந்த கிளவுட் இல்லாத இடத்துல நம்ம வந்தோம், அங்கே கிளவுட் இல்ல, அப்ப நம்ம எப்படி இங்க வருவான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. டேய் இருந்தாலும் நம்ம கண்ணை வந்து வேற எங்கேயும் பார்க்காதீங்க, தெளிவா அவன் வரத இடத்தையே பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. எனக்கு தான் கண்ணே இல்லையேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ நக்கல் பண்றான். பார்த்தா நாமி டென்ஷன் ஆயிட்டா. காட்டே தூக்கி போட்டு அடிச்சு ப்ரூக்கோ ஏர்ல பறக்க விட்டா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த நீ செதறிடுவன்னு சொல்லிட்டு நாமியே கத்துறா. லா எதுக்கு இந்த ஜோவாங்குத ஏரியாவுக்கு போக சொன்னா? டொஃப்ளமிங்கமும் நேவி நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்மள இங்க இருந்து போக சொல்லிட்டானு சொல்லிட்டு நாமியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் என்ன நடந்தாலும் நீங்க ராபினை மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிட்டு போனையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் வாரான். ரோபின், பிராங்கி, உசப் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அவன். ஜோரோ, கினிமோன் வந்து லூஃபியை பார்க்க போயிருக்காங்க, அவங்களும் நல்லா தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்கறான். ஜோரோ மட்டும் இப்ப தனியா போனோம்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு டைரக்ஷனும் தெரியாது, கொலிசியத்துக்கு போகணும். ஆனா கினிமோன் அவன் கூட இருக்கான், அவன் நல்லா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ட்ரஃப்ளகர்லான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ட்ரஃப்ளகர்லோட பிளான் வந்து டொஃப்ளமிங்கத்தை கொல்றது இல்ல, கைடோட்ட இவனை மாட்டி விட்டுறது, அவன் அதை பாத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல இங்க என்னன்னு பார்த்தா மோமோனஸ்க்கு டிராகனா மாறி இருக்கான். டே நீ நார்மலா மாறன்னு சொல்றான். டே உடம்பு ஃபுல்லா ஷேக்கிங்கா இருக்கு, எங்க ஆளுகளை வேற நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக்குறான். இவனை ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன் ட்ரெஸ் ரோஸாக கடைசி வந்த நேரத்துல சொல்றான் அவன். அப்படியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னன்னு பார்த்தா பழசு தான் கட்டுறாங்க. யங் மாஸ்டர் நீ கொல்லாதீங்க கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ கிளாடியேட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தண்ணிக்குள்ள வச்சு முக்குறான். நீ கிளாடியேட்டர் இல்லனா அப்படின்னா நீ யார்டான்னு சொல்லி கேட்கறான். கிளாடியேட்டர் என்னைக்குமே அவங்க வாழ்க்கைக்காண்டி தான்டா சண்டை போடணும், என்னைக்குமே பயந்து ஓடக்கூடாது, அந்த வேலையில நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பயந்து ஓடுறதுக்கு நீங்க இறந்தே இருக்கலாம்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கமா கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே மோமோனஸ்க்கு ஒளிஞ்சிருந்தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பிளட்டும் சாகிறது வந்து இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு கிளாடியேட்டர்லாம் கொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த கொலிசியத்துக்குள்ள நடக்கிற சம்பவத்தை பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களை பார்த்து ஒளிஞ்சு நின்று பாக்குறதே கினிமோனும் மோமோனஸ்கியும் தான். ஒருத்தன் அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் களத்துல இறக்கி விட
கூடாதுங்கடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஓகே யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கினிமோன் மோமோனஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறதுல காஞ்சிரோங்க ஒருத்த வாரான். டே நான் ஹார்பரை பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து காஞ்சிரோ மாட்டிக்கிட்டாரு. அதை நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதை நினைச்சு எனக்கு யோசிக்காம இருக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா மோமோனஸ்கி. ஆனா இங்க என்ன பார்த்தா சாஞ்சியோ ஹாப்பியா இருக்கான். நீ என்னடா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மோமோனஸ்கி கேட்கறான். டே என்னைக்குமே ஹோஸ்டேஜஸ் வந்து எல்லாருமே வந்து தப்பெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்கடா. என்னையும் ஒருத்தங்க ட்ரீட் பண்ணாங்க பாருன்னு சொல்லிட்டு நம்மளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். வயலட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்தா பழசை தான் காட்டுறாங்க. வயலட் சொல்லிட்டு போறா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பேசிட்டேன், என் கவர்மெண்ட் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஹார்பர்ல எனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க, அவனே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னை நம்புன்னு சொல்றா. சில விஷயத்துக்காண்டி என்னால உன் கூட வர முடிய மாட்டேங்குது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான். நீ இவ்வளவு காலம் பண்ணதே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா. ஆனா போயிட்டே இருந்ததுல ஷாக் ஆகுறா. ஐயோ உன்னோட ஷிப் வந்து ஃபைட்டிங் ஷிப்னால வந்து உன்னோட ஷிப் வந்து ஃபைட்டிங் ஃபிஷ்னால அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாமின்னு சொல்லிட்டு நம்மளால ஏர் வாக்க போட்டு நடந்து போய்கிட்டே இருந்திருக்கான். ஆனா சாஞ்சியை நினைச்சு அவ சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்திருக்கா வயலட்டோ. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. அந்த ரெபேக்கா கதையை முடிங்க, அவ கதையை முடியும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா வயலட் சும்மா போய்கிட்டே இருக்க நேரத்துல கன்னத்துக்கு சுட்டு தள்ளுறா. அந்த டிவில வெடிச்சு செதறுது. என்னைய பிளாசாக்கு கூட்டு போன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு குதிரையை அனல் பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. அவளும் கொலிசியத்துக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். இங்க என்னன்னு பார்த்தா பாட்டிலுமே தான் காட்டுறாங்க. வைஸ் கேப்டன் சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். வைஸ் கேப்டனா அது யாரான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. லூஃபி சென்பாயோட ரைட் ஹேண்ட் மேனே நீங்க தான், அப்ப உங்களை தான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாட்டிலுமியும். நான் ஒன்னும் ஜோரோ கிடையாதுன்னு சொல்றான். லூஃபி சென்பாய் லூசிங்க பேர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றான். அவன் என்னதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். என்னடா ஜோரோ சென்பாய் கூட பேசுறாரு, இதுவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் பாட்டிலையுமா அழுதுகிட்டே இருக்கான். இவன் ஏன்டா அழுவுறான், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஜோரோவோ செதறுதான். என்னமோ ஒண்ணு பேசுறாது அவங்களுக்கு புரியவே மாட்டுக்கு. ஒரு வழியா நான் இவங்களை மீட் பண்ணிட்டேன், எனக்கு வாழ்க்கையில இது போதும் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஆளாம பேச வேண்டியதை பேசுறான்னு சொல்லிட்டு ஜோரோவோ கத்துறான். உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நான் மட்டும் லூஃபி சென்பாய் இங்க கொண்டு வந்தோம்னா உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ கூட்டுவா அதுக்கப்புறம் பாப்பன்னு சொல்றான். அவன் இவங்களோட ஆட்டோகிராஃப் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா எனக்கு இது போதும், இவர் வரை என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பாட்டலுமியோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஏன்டா அழுவுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சீக்கிரம் போடான்னு சொல்றான். அவன் என் உயிரை கொடுத்தாச்சு அவரை கூட்டு வரன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஜோரோ சென்பாய் என்னை நம்புறாரு, நான் லூஃபி சென்பாயை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். லூஃபி சென்பாய் இருங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவன் அவ்வளவு பெரிய ஆளு இவங்களுக்கு ஃபேனா இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. சண்டையே வேற லெவலா போகுது. ஒரலம்பஸ் அந்த சிங்கம் சுலைமான் கேவண்டிஸ் ஒருத்தரும் மாசானு சண்டை போடுறாங்க. எல்லாரும் வேற லெவல் பண்றாங்க. ரோலிங் லோகனும் நின்று ஒத்தாளன்னு சண்டை போடுறான். எல்லாரும் வெளியே போயிட்டீங்கன்னா நான் தாண்டா ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படி ரோல் பண்ணி சுத்திக்கிட்டு விடுறான். ரோலிங் ரோகன் வந்து அவனோட சீக்ரெட் டெக்னிக் எல்லாம் போடுறான். ஸ்பெஷல் அட்டாக் வர போடுறாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பால் மாதிரி சுத்தி விடுறான். அவன் டே அவனோட பினிஷிங் மூவ் போட்டாருடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. கிரௌட் எல்லாமே என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. இன்னொரு பக்கத்தை பாப்போன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ரெபேக்காவோ ஒத்தாளன்னு சண்டை போடுறா. பார்த்தா ரெபேக்கா எல்லாத்தையும் தண்ணியில தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கா. ஆனா மக்கள்லாம் அவளுக்கு வந்து பூ பூன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. கர்ஸ்டு பிரின்சஸ் ரெபேக்கா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒத்தாளன்னு சண்டை போடுறா. எல்லாரும் அவளை மதிக்கவே மாட்டுக்காங்க. ஆனா அவளோ ஒரு மாதிரி சுய நினைவு இழந்து அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. அப்படி வருத்தப்படுறாவா. பழசை யோசிச்சு பாக்குறா. உன்னோட மொத்த பவரையும் காட்டுன்னு சொல்லிட்டு சோல்ஜரும் நின்று சண்டை போட்டு காமிச்சிருந்திருப்பாரு. என்னால யாருமே ஹர்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரெபேக்கா நீ ஸ்ட்ராங் ஆகணும், நீ யாரையும் அடிக்கிறதுக்காண்டி இல்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி சொல்லியிருக்காரு அவரு. அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. சோல்ஜர்னு சொல்லிட்டு சுத்தி வந்துட்டு வாரா. ரெபேக்கா மாசா வந்துட்டு ஒரு போர்டு போடுறா. அட்டாக்லாம் பிளாக் பண்றா. அசால்ட்டா தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கா. இவரோட பிரசிஸ்டன்சி வேற லெவலா இருக்கு. வாட்டர் டான்ஸ் போடுறான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. ரிங்கோட எஜ்ஜில் நின்று இப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு மாசா காட்டுறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா. ரெபேக்கா உண்மையிலே ஜெயிச்சிருவான்னு நினைக்கேன். ஆனா யாரையும் அட்டாக் பண்ண மாட்டுக்கா. தண்ணியில மட்டும் தான் தள்ளி விடுறாவா. வாட்டர் டான்ஸ்னா இவா தான்டா ரெபேக்கா. ஆனா இவளுக்கு ஒரு அடி கூட பட மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவா அப்சர்வேஷன் ஹாக்கியை யூஸ் பண்றாடான்னு சொல்லிட்டு லூஃபியா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹாக்கியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு அடி கூட படல. ஆனா எஜ்ஜில் நின்று மாசா காட்டுறான்னு சொல்லிட்டு தொகுப்பாளரே மிரளுதாரு. ரெபேக்கா நீ உண்மையில சூப்பர் ஃபைட்டர் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் மேல கோவமா தான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா இவ சண்டை ஒண்ணு மாசா இருக்குன்னு சொல்றாங்க. அவளுக்கும் வேத்து வடி ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் பெரிய பெரிய ஃபைட்டர்லாம் சண்டைக்குள்ளதான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ரோலிங் லோகன் வந்து ஸ்ட்ரெயிட்டா ரெபேக்கா நோக்கி தான் அட்டாக் பண்ண வாரான். உன்னோட எலும்பு உடைச்சு தள்ள போறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ரெபேக்கா கதை என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரெபேக்கா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபியை ஷாக்கிங்ல பாக்குறான். அதோட அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.